மீட்பருயிரோ திருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சற்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வார். என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே ஆசி செய்திடுவா அருள்மிக அளிப்பா. அம்பரம் தனில் எனக்கார் ஜெபிப்பா. ஆசி செய்திடுவா அருள்மிக அளிப்பா. அம்பரம் தனில் எனக்கார் ஜெபிப்பா. மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பா. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே
சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல். நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வள்ளியூர் ஜோதி மெடிக்கல்ஸ் அதிபர் ஐயாவுடைய நினைவு நாள், 4வது நினைவு நாள். அவர்கள் பல வருடமாக நம்முடைய ஊழியத்தில் இருந்தார்கள். ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவருடைய மறுமைக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் இன்னமும் நம்முடைய ஊழியத்தில் தீவிரமாக இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த 26ஆம் தேதி அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல விருந்து வழங்குகின்றார்கள். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 17வது அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, ஏசையரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையிலே அவர்கள் சுத்தமானார்கள். இயேசு ஒரு ஊர் வழியாக போகும்போது 10 குஷ்டரோகிகள் அவருக்கு முன்னால் வந்து, ஏசையரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் போடுறாங்க. அந்த நாட்களில் இருந்த கொடூரமான வியாதி என்னவென்று பார்த்தால் இந்த குஷ்டரோகம். அதுக்கு மருந்தே அந்த நாட்களில் கிடையாது. ஊருக்கு வெளியே வச்சுருப்பாங்க, புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க. அது வந்தாலே வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையை மாறிவிடும். இந்த மாதிரி நேரத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே, ஏசையரே எங்களுக்கு இறங்கும் என்று வந்து சத்தம் போடுறாங்க, உதவி கேட்குறாங்க. அப்படி விசுவாசத்தை பார்த்தீங்களா? குஷ்டரோகம்னா மருந்தே கிடையாது, குஷ்டரோகம் வந்து அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த வியாதியிலிருந்து இயேசுவினாலே எங்களை விடுவிக்க முடியும் என்று அவர்கள் நம்பி ஆண்டவரை கூப்பிடுகின்றார்கள். எங்களை சுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். ஒருவரில் 2 பேரில் 10 பேர்களுக்கும் அவ்வளோ விசுவாசம் இருந்தபடியினாலே, வியாதியை விட கடவுள் பெரியவர் என்று அவர்கள் நினைத்தபடியினாலே அவர்கள் தங்கள் விசுவாசத்தை அங்கு காண்பிப்பதை பார்க்கிறோம், உதவி கேட்பதை காண்கிறோம். அங்கதான் அவர்களுக்கு உடனே ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். என்றைக்கு உங்கள் வியாதியை விட ஆண்டவர் பெரியவர் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்களோ, அன்றைக்கு அந்த வியாதியினாலே உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. வியாதியா, கேன்சரா, அந்த வியாதி ஐயா அவ்வளோதான் அப்படி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வியாதி ஜெயித்து விடும். ஆனால் அந்த வியாதியை விட இயேசு பெரியவர் என்கிற அந்த ஒரு சிறிய உண்மையை அறிந்து நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அன்றைக்கு அந்த வியாதி செயலிழக்க ஆரம்பித்து விடும். இத்தனை லட்சம் தானே கடன், இத்தனை கோடி தானே கடன், இதை விட இயேசு பெரியவர் என்று என்றைக்கு மனப்பூர்வமாய் நீங்கள் நேசிக்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அன்றைக்கு அந்த கடன்கள் அப்படியே படுத்து இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை மத்தியில் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை விட இயேசு பெரியவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. அப்பொழுது ஒரு சனப்பொழுதில் அது இல்லாமல் பேர். இதுக்கு எடுத்துக்காட்டாக ஊழியத்தின் பாதையில் இவ்வளவோ காரியங்களை சொல்லலாம். சாசுகள் எல்லாம் இப்படி ஊழியத்தில் விழுந்து ஓடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் இந்த பிசாசுகளை விட எனக்குள்ளாக இருக்கிற இயேசு பெரியவர் என்று
எப்பொழுதும் நான் ஒரு சிறு குழந்தையை போல விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அப்படியே செய்கிறார். நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், மகிமையை காண்பீர்கள். 10 பேர் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் மனம் இறங்குறார். செய்கிற இறங்குறோன்னா மனம் இறங்குறாரு. போய் ஆசாரியர்கிட்ட காமிங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்படி சுகம் வச்சா ஆசாரியர்கள் டிக்ளேர் பண்ணுவாங்க, இவங்க சுகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவங்க ஊருக்கு வர்றதுக்கு, குடும்பத்தோட வாழ்கிறதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு அவர்கள் கொடுக்கப்படும். அதனால் அதை போய் நீங்கள் செய்யுங்க, போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். ஆசாரியர்கிட்ட போய் காமிக்க போகிறாங்க. போகிற வழியிலேயே அங்கே சுகம் கிடைத்து விட்டதான். இவர் என்ன சொல்கிறது, இந்த வியாதியை சுகமாக போகுதுன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தால் சுகமாக ஆயிருக்காது. சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசித்து ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு ஆசாரியர்கிட்ட போகிற பாதையிலேயே சுகம் கிடைத்து விட்டது. என்றைக்கு விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைத்து நம்ம முன்னேற ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே நம்ம சூழ்ந்திருக்கிற இருள்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது. நாம் அங்கே சுகம் பெற்று விடுகிறோம், வெற்றி பெற்று விடுகிறோம், உயர்வுகளை பெற்று விடுகிறோம், மேன்மைகளை பெற்று விடுகிறோம். கர்த்தர் சொல்லி நம்ம ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அது வெற்றி தான். இன்னைக்கு நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்கன்னா ஆண்டவர் சொல்லலை, அவங்களா போகிறாங்க. அதனால தான் தோல்வி அடைகிறாங்க. ஆண்டவர் சொன்ன பிறகு நம்ம புறப்பட்டு போவோம் என்றால், ஆண்டவர் சொன்ன பிறகு தொழிலை ஆரம்பிப்போம் என்றால், ஆண்டவர் சொன்ன பிறகு திருமணம் செய்வோம் என்றால், ஆண்டவர் சொன்ன பிறகு நாம் வீடை கட்ட ஆரம்பிப்போம் என்றால் நமக்கு தோல்வி இல்லை. அந்த வழியிலேயே எல்லாவற்றையும் நாம் பெற்று விடுகிறோம். அந்த முயற்சியிலேயே எல்லாவற்றையும் பெற்று விடுகிறோம். கெட் அ பெர்மிஷன் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவர்கிட்ட அனுமதியை பெற்றுக்கிடுங்க. அனுமதியை பெற்றுட்டு செயல்படுங்க. செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். எல்லோருக்கும் சுகம் கிடைத்து விடுகிறது. 10 பேர் வந்தார்கள், 10 பேருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து விடுகிறார். தேவனுடைய வல்லமை அந்த 10 பேருக்கும் புது வாழ்வு கொடுப்பதற்கு போதுமானதாக இருந்ததா? See, that is something very great. கத்தட்ட வல்லமை கொட்டி கிடக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட அதிகாரம் கொட்டி கிடக்கு. சுகமளிக்கிற வல்லமை அதிகமாக இருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் அது அவர்களை சுகப்படுத்துவதற்கு, அவருடைய தோஷங்களை நீக்குவதற்கு, அவர்களுக்கு புது வாழ்வு கொடுப்பதற்கு தேவையான வல்லமை ஆண்டவர்கிட்ட இருக்கு. எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், எவ்வளோ பெரிய வியாதிஸ்தனால் வரட்டும், ஆண்டவர்கிட்ட இருக்கிற வல்லமை அத்தனை பேர்களை சுகப்படுத்தும். எத்தனை பேர் கடன் பாரத்தோடு வரட்டும், ஆண்டவர்கிட்ட இருக்கிற வல்லமை புறப்பட்டு வருகிற பொழுது அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், கடன் பாரங்கள் நீக்கப்படும். எத்தனை எத்தனை திரளான பிரச்சனையோடு இன்றைக்கு நீங்கள் வந்திருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். காலத்துக்கு முன்னால் ஒரு சிஸ்டர் நம்ம ஊழியத்துக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு டீச்சராக இருக்காங்க. சுகர் வந்துருச்சு, யூரியா வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, இன்னும் கிட்னியில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, கிரியாட்டின் ஏறிடுச்சு, நிறைய வியாதி. கடைசியில் அவங்க இவ்வளோ வியாதி வந்துருச்சு, வாழ முடியாதுன்னு சொல்லி ஒரு நாள் கடலில் போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம், சூசைட் பண்ணிக்கொள்ளலான்னு போயிட்டாங்க. இப்போ அங்கே அவங்க கூட வேலை பார்க்குற தற்செயலாக வந்த டீச்சர், என்ன எங்கே நிற்கிறீங்க? எனக்கு ஒரே பிரச்சனை, எனக்கு ஒரே வியாதி, சரியாக மாட்டேங்குது, கவலையாக இருக்குது. நான் ஆசிரியத்துக்கு வாங்க, ஒரு பாஸ்டர் இருக்கார், ஜோம் பண்ணுவாங்க, நல்லா ஜோம் பண்ணுவார், விடுதலை கிடைக்கும். அவங்க கேள்விப்பட்டு அவங்க கூட வந்துட்டாங்க. ஜோம் பண்ண அன்னைக்கு இத்தனை வியாதிகள், அவங்க சொன்ன சுகரு, ப்ரெஷரு, யூரியா, கொலஸ்ட்ரால், கிரியாட்டின் எல்லாம் அவங்கள விட்டு தொல்லா தோஷம் போயிடுச்சு. அத்தனை வியாதிகளையும் நீக்குவதற்கான வல்லமை அடியாட்டிருந்து புறப்பட்டது, அவங்களுக்கு சுகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டீமையே கூட்டு வருவாங்க. என்ன சிஸ்டர் இவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறீங்க நம்ம ஊழியத்தில், உங்களுக்கு தெரியாது, நான் சூசைட் பண்ணி என்றைக்கும் செத்துருக்கணும், இத்தனை வியாதி எனக்கு இருந்தது, உங்கள் ஊழியத்துக்கு வந்தது நிமித்தமாக இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் என்று அடிக்கடி அவர்கள் சொல்லுவார்கள். இதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பணம் தான் ஆண்டவர் தருவார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஒரு வியாதி 2 வியாதி தான் சுகப்படுத்துவார், எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற அத்தனை பிஸ்னஸையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதைத்தான் நாம் இங்கே காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அவங்க எல்லாரும் சுகம் பெற்றுறாங்க. 15 பாருங்கள். அவர் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தின் முகப்புற விழுந்து அவருக்கு சோத்திர செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? சுகம் பெற்றது. பல வருஷமா வியாதியில போராடிட்டு இருக்காங்க, ஊரை விட்டு வெளியே ஒதுக்கி வச்சிருக்காங்க, வாழ்க்கையே கசப்பா இருக்குது. ஆண்டு ஒரு நிமிஷத்துல சுகம் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அந்த 9 பேரும்
அம்மாவை பார்க்க போவோம், அப்பாவை பார்க்க போவோம், பொண்டாட்டியை பார்க்க போவோம், பிள்ளைகளை பார்க்க போவோம். தவறல்ல. இத்தனை வருஷமாக அடக்கி வைக்கப்பட்டிருந்தது, பூட்டி வைக்கப்பட்டிருந்த உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றன. வீட்டை பார்க்கறதுக்கு ஓடுறாங்க, அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு ஓடுறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும், எனக்கு புது வாழ்வு கொடுத்த ஆண்டவரை நான் சோத்தரிப்பேன், நான் உரத்த சத்தத்தோடு ஆண்டவரை திரும்பி வந்தேன். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, எனக்கு புது வாழ்வு கொடுத்தீங்களே உமக்கு நன்றி, என்னை வாழ வைத்திருக்கீங்களே நன்றி. அப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து அப்படி விழுந்து ஆண்டவரை துதிக்கிறார், முகங்குப்புற விழுறார். எனவே அவருக்கு நன்றி உணர்ந்து கொண்டார். இந்த இயேசுதான் என் வாழ்க்கையை மாற்றினார், இந்த இயேசுதான் என் தோஷத்தை நீக்கினார், இவர் இல்லாமல் நான் இப்படிப்பட்ட ஒரு சுகம் எனக்கு கிடைத்திருக்க அதை உணர்ந்தார். உணர்ந்து நன்றியோடு உரத்த சத்தத்தோடு ஆண்டவரை துதித்து ஒரு பாதத்திலே வந்து விழுந்தார். என்றைக்கு நீங்கள் உணர்ந்து விட்டீர்களோ, முதலாவது இயேசுதான் சுகம் தருவார் என்று உணர்ந்து விட்டீர்களோ, அப்பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ரெண்டாவது, ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்ட பிறகு, சுகத்தை பெற்றுவிட்ட பிறகு, நன்மைகளை பெற்றுவிட்ட பிறகு, இது ஏசப்பாவால் தான் கிடைச்சது, எனக்கு தகுதி கிடையாது, நான் நல்லவன் கிடையாது, நான் வந்து அளவுகளை நிறுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் முட்டை மார்க் எடுப்பேன், ஆனால் இயேசு கிருபையாக எனக்கு தந்திருக்கிறார் என்று உங்கள் ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கிருபை, அவருடைய ஆண்டவருடைய ஈவு இரக்கம் என்று உணர்ந்து விட்டீர்கள். அன்றைக்கு இதுதான் நடக்கும். உரத்த சத்தத்தோடு ஆண்டவரை துதிப்பீங்க. ஆண்டவரை விட்டு போக முடியாது, ஆலயத்தை விட்டு போக முடியாது, ஊழியத்தை விட்டு போக முடியாது, ஊழியக்காரர்களை விட்டு நீங்க முடியாது. கர்த்தருடைய காரியங்களை முன்னால நிற்பீங்க, ஆண்டவரை தேடி வருவீங்க, ஊழியக்காரர்களை தேடி வருவீங்க. இயேசு நல்லவர்னு சொல்லி எல்லார்ட்டையும் போய் சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க உணர்ந்துட்டீங்க, நான் என்னைக்கும் அழிந்து போக வேண்டியவன், என்றைக்கும் வியாதி என்னை கொண்டு இருக்கும், எனக்கு என்றைக்கும் கல்லறை கட்டி இருப்பார்கள், என்றைக்கும் விபத்தில் நான் மரித்து போயிருந்திருப்பேன், இயேசுதான் எனக்கு வாழ்வு கொடுத்தார், இன்னைக்கு புது வாழ்வு தந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் தான் எனக்கு வேலைக்கு போறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கார், சம்பாதிக்க உதவி செஞ்சிட்டு இருக்கார். என்னைக்கும் இந்த பிஸ்னஸ் போயிருக்கும், என்னைக்கும் நான் ஒன்றுமே இல்லாமல் ரோட்டுக்கு வந்திருப்பேன், கர்த்தர் தான் என்னை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்து, என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நன்றியோடு பார்க்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை விட்டு எங்கேயுமே போக மாட்டீங்க, ஊழியத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டீங்க. எனக்கு வாழ்வு தந்த கர்த்தருக்கு நான் சாட்சியாக இருப்பேன், எனக்கு வேலை தந்த கர்த்தருக்காய் என் வாழ்நாள் பரியந்தம் நான் ஊழியம் செய்வேன், ஊழியக்காரரை தாங்குவேன். அந்த நன்றி உணர்ச்சி, அந்த உணர்வு உள்ள இருதயம் ஆண்டவர் தான் செஞ்சார், இந்த ஊழியம் மூலமாக தான் செஞ்சார். அந்த உணர்வுள்ள இருதயம் இவங்க எங்கேயுமே போக விடாது, ஆண்டவரை விட்டு எங்கேயுமே நீங்கள் போக மாட்டீங்க. அந்த 9 பேர் அவங்க அதை உணரலை, அதனால தான் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஏதோ கடவுள்கிட்ட போனோம், அவர் சுகம் கொடுத்தார், சரி அது கிடக்கட்டும், நம்ம வீட்டுக்கு போவோம், அதை உணரலை, பெருசாக நினைக்கல. டேக்கன் ஃபார் கிராண்டட். ஆமாம், அவர் கண்டிப்பாக செய்வார் கடவுள். உணர்வு இல்லாத ஒரு இருதயமாய் அவர்களுக்கு போய்விட்டது. 10ல் 9 பேருக்கு உணர்வில்லாத இருதயமாகிவிட்டது, ஒருத்தருக்கு தான் உணர்வுள்ள இருதயமாக இருந்தது. இது நம்மை அதிகமாக ஆச்சரியப்பட வைக்கிறது, அதிர்ச்சி அடைய வைக்கிறது. ஏன் அந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வில்லாத இருதயமாக இருந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இதுதான் கசப்பான உண்மை. நன்மை பெற்றவர்கள், ஆண்டவர்கிட்டையும் சரி, ஆண்டவர்கிட்ட இருந்தும் சரி, நம்மகிட்ட இருந்தும் சரி, நன்மை பெற்றவர்கள் 100% மக்கள் உடனே போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகமே இருக்காது, நன்றி உணர்ச்சி என்பதே இருக்காது, அவர்களுக்கு திரும்பி பார்க்கிற அனுபவம் என்பதே இருக்காது. அவர்கள் அதை அப்படியே மறந்து விடுவார். அதைத்தான் நாம் இங்கே காண்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவாப்பா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க சுகம் பெற்றவங்க 10 பேர் இல்லையா, ஒருத்தன் தானே வந்திருக்க, 9 பேர் எங்கே, அவங்க ஏன் வரல? அப்படி என்றால் தேவன் நன்றியை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படித்தானே? Do you understand that? கடவுள் மனுஷனிடம் எதையுமே எதிர்பார்க்கல, நன்றி எதிர்பார்க்கிறாரு. எக்ஸாம் ஹாலன்னு பிள்ளைகள் ஜெபிக்குது, அழுது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வரணும், கொடுத்துறாரு. அதுக்கு பிறகு எத்தனை பேர் நன்றி செலுத்துறாங்கன்னு நின்று ஜெபம் பண்ணுறாங்க. எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு ஜெபம் பண்ண தெரியுதில்ல. அப்போது ரிசல்ட் வந்து அன்னைக்கு, மார்க்கில் ஃபர்ஸ்ட் வந்து அன்னைக்கு உடனே முட்டைக்கால் போட்டு ஆண்டவரை நம்ம துதிச்சோமா? தம்பி தங்கச்சி சிந்திச்சு பாருங்கள். வேலை இல்லாத காலங்களில் கடந்து உபவாசம் பண்ணோம், ஜெபம் பண்ணோம், இப்போ வேலையை கொடுத்துட்டாரு, இப்போ ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா? ஏனென்றால் ஆண்டவர் அந்த நன்றி எதிர்பார்க்கிறார். வேற எதையுமே ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டார்.
நம்ம ஆண்டவருக்கு வேற எதுவுமே கொடுக்க முடியாது. ஒன்னே ஒன்று கொடுக்க முடியும். நம்ம ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்த முடியும். அப்பா, உம்மாலைத்தான் நான் இதை பெற்றுக்கொண்டேன் அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்கள் சொல்ல 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 ஆண்டவரே, உம்மால தான் எனக்கு வாழ்வு கிடைச்சது, உம்மால தான் நான் சுகம் பெற்றேன், உம்மால தான் இன்னைக்கு நான் ஓடுறேன், நடக்கிறேன், இன்னும் உம்மால தான் நான் வேலை செய்கிறேன், நான் படுத்த படுக்கையெல்லாம் கடந்தேன், முடியாமல்லாம் கடந்தேன், இவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு எல்லாம் சொன்னாங்களே, இவன் கதை முடிஞ்சு போச்சுன்னாங்களே, இவன் ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களே, நீங்கள் தான் என்னை தூக்கி நிறுத்திருக்கீங்க என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்த நன்றி செலுத்த அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். அந்த ஒன்னே ஒன்று மாத்திரம் செஞ்சிருக்கு, நன்றி செலுத்தாமல் இருக்காதீங்க. உடனே ஆண்டவர் சொல்வார், எங்கே 9 பேரை காணும், ஏமாந்து போனாரா? கனி எதிர்பார்த்து ஏமாந்து போனா, அவங்களும் நன்றி செலுத்துவாங்கன்னு எதிர்பார்த்தேன்னு சொல்லலையா? நாம் நன்றி செலுத்தாமல் போகும்பொழுது ஆண்டவரை ஏமாற்றுகிறோம், அவர் ஏமாந்து போறார். கர்த்தர் செய்த உபகாரங்களை சபை நடுவில் சாட்சியை சொல்லாவிட்டால், ஆண்டவருக்கு நன்றி சொல்லாவிட்டால் கர்த்தர் ஏமாந்து போகின்றவராக இருக்கிறார் என்பதையே இந்த சம்பவம் காமிக்கிறது. நீ போ, உன் விசுவாசம் ஒன்று ரட்சித்தது. ஆண்டு சொல்றார் பார்த்தீங்களா, எழுந்து போவோம், விசுவாசம் ஒன்று ரட்சித்ததுப்பா. அவருக்கு ஆத்தும ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுக்கின்றார், சரீர ரட்சிப்பையும் கொடுத்தார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், ஆத்மாவே ரட்சிக்கிறார். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆத்ம ரட்சிப்பையும் நமக்கு தருகின்றவராக இருக்கிறார். உலகப்புறமான ஆசீர்வாதங்களையும் தருகிறார், நம்முடைய ஆத்மாவையும் ரட்சிக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கும் கூட அவர் அழைத்து செல்ல விருப்பமுடையவராக இருக்கிறார். நித்தியமாய் அவரோடு கூட வசிக்கிற பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். சேர்ந்து ஜெபிப்பீங்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த நாளில் எங்களோடு பேசுனீங்க. வியாதியை விட நீங்கள் பெரியவங்கப்பா, எங்கள் கடன் பாரங்களை விட நீங்கள் பெரியவங்கப்பா, எங்கள் பிரச்சனைகளை விட நீங்கள் பெரியவங்கப்பா. என்னைக்கு இதை உணர்ந்துட்டோமோ அன்னைக்கு அந்த பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள இதயத்தை எங்களுக்கு தார். உம்மிடம் நன்மையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை உணர்கிற நன்றியுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும். இன்றைக்கு எவ்வளோ பேர் நன்றி மறந்து போனாங்க. இயேசுவை நன்றி எதிர்பார்த்து காத்து நிற்கிறார். எப்பொழுது என் மகன் வருவான், எப்பொழுது என் மகள் வருவாள், எப்பொழுது நன்றி செலுத்துவாங்கன்னு சொல்லி ஆண்டவரே நீங்கள் காத்திருக்கிறீங்க. அநேகர் இதை உணராமல் இருக்கிறாங்க. கர்த்தாவே, நீங்கள் தான் அவர்களுக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 10 குஷ்டரோகிகளுக்கும் உடனடியாக சுகம் கிடைத்தது போல, இது சத்தத்தை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கூட வியாதியிலிருந்து சொனப்பொழுதில்லை ஆண்டவரை தோத்துறாங்க. உள்ள தாருங்க. ஒரு சிலர் ஹார்ட் டாக்டர், ஒரு சிலர் சைல்டு டாக்டர், ஒரு சிலர் கண்ணு டாக்டர், இருந்து காது மூக்கு தொண்டை, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. நீரோ அனைத்து வியாதிகளுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் ராஜா. இந்த நேரத்தில் தகப்பனே, என்ன வியாதியாக இருந்தாலும் நீங்கள் எல்லா வியாதிக்கும் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு சனப்பொழுதில் நீக்கிடுங்க. வயதான கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. தூக்கம் வராதவர்களுக்கு தூக்கம் வரட்டும், சாப்பிட முடியாதவங்களுக்கு சாப்பாடு இறங்கட்டும், நடக்க முடியாதவங்க, ஓட முடியாதவங்களை நல்லா ஓடி ஆடி வேலை செய்யட்டும், மாடிப்படில் ஏறி இறங்க உதவிச்சு. பண நெருக்கடி, பண கஷ்டம் ஐயா, வேலையே இல்லையா, சம்பளம் போதுமானதா இல்லையா ஐயா, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்யணும்னு தெரியலையே, என் பிள்ளைகள் தேவைகளை எப்படி சந்திப்பேன்னு தெரியலையே, எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்ய, நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கித்தார். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு சொல்லட்டும் அப்பா. இறைவா, போதை பழக்கங்களில் அடிமைப்பட்டிருப்பவர்கள், பல பாவங்களில் அடிமைப்பட்டிருப்பவர்களை யார் விடுவிக்க முடியும்? முடியவே முடியாது. நீங்கள் ஒருத்தர் தான் விடுவிக்க முடியும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் எனப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேறட்டும். தேவனுடைய வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு செல்லட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தத்தினால பிசாசின் கிரியைகளெல்லாம் அழிக்கப்படும்படிக்கு கண்ணீரோடு மன்றாடுகிறோம் ராஜா. தேவ பலத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இடைகட்ட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீண்ட காலமாய் காத்திருக்காங்க. 5 வருஷம் 10 வருஷம் ஆகி குழந்தை இல்லை, 20 வருஷம் ஆகி குழந்தை இல்லை, காத்திருக்காங்க. திருமணமாகல பல வருடங்களாகி 30 வயது ஆகிட்டு, 40 வயசு ஆயிடுச்சு. அற்புதங்களை செய்யுங்க. சொந்தமாக வீடை தாரங்க. என்ன காரியங்களை கேட்குறாருல கொடுத்து சந்தோஷப்படுத்தும். வெளிநாடு போக வீசா வேணும், மீன் பிடிக்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க எல்லாருக்கும் உதவி செய்யும். வெயில் வேண்டாம், தாங்க முடியல,
எப்படியாவது வெயிலை மறையும்படியாய் செய்வீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கிருபைகளை ஒளித்து வைப்பீராக. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. முக்கியமாக இயேசுவை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்படாதபடி அனைவருக்கும் கர்த்தாவே சிறப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆஸ்திகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. நாசிரை திராட்சை பழத்தோட்ட ஒடிகளை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிற, அறியப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி முதியோடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. சரியான நேரம் உண்டு. பிள்ளைகள் அநேகரை அழைத்து கொண்டு வார். இந்த சத்தியத்தை கேட்ட, சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றும் மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு கூட எங்கேக்கு சதா காலங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.